ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம். இனிய காலை, மதியம், மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெனரேட்டர் சிந்துஜா அருண்குமார் அவங்களுடைய பொண்ணு அனுஜா. உங்க ஃபேமிலி சார்பா சாய்பாபா கனவுல உங்கள்கிட்ட கேளுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அவங்க ஒரு அமௌண்ட் அனுப்பி அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல போயிட்டு மோட்ரு ஜெனரேட்டர் வந்துட்டோம். அந்த ஜெனரேட்டரை இன்னைக்கு குடியில வச்சு ஓப்பன் பண்ணினோம். அதுக்கு என்னென்ன கிட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து மேலே வச்சுருக்கோம். அது எத்தனை வோல்டேஜ் ஜெனரேட்டர் அப்படிங்கிறதையும் இங்கே நாங்கள் விஷுவல் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரேட்டர் வாங்கியாச்சு. போர்வெல் அதுவும் ஒரு சகோதரி மூலியமாக அந்த போர்வெலுக்கான உண்டான தொகையை கட்டி அந்த சகோதரி அவங்களுடைய அமௌண்ட்டில் போட்டு கொடுத்த ஒரு போர்வெல் ப்ளஸ் ஜென்ரேட்டர். இந்த போர்வெலுக்குள்ளே இறக்கக்கூடிய நீர்மூழ்கி மோட்டர் இது நான் என்னுடைய காசில் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். சாய்பாபாவுக்கு என்னைக்காச்சும் ஒரு குடில் கட்டணும் அப்படின்னா அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மோட்டர் பம்பு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதோடைய எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் ஜெனரேட்டர் வாங்கிட்டு வரும்பொழுது என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நண்பா நம்ம குடியில் மோட்ரு உள்ளே இறக்கணும். என்ன ப்ரைஸ் வாங்குற அப்படின்னு நான் நைட்டே அவனுக்கு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த தண்ணி மோட்டரை போர்வெல் குழியில் இறக்குறதுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. நான் ஒரு 2, 3 பேரை கூட்டிகிட்டு வருவேன். மொத்தமாக ஒரு 4500 கொடுத்துரு அப்படின்னா. எனக்கு செம்ம ஒரு ஷாக்கிங். நான் மறுபடியும் கேட்குறேன், இல்லை நண்பா நம்ம சாய்பாபாவுக்கு தான் பண்ணுறோம். இதான் பார்த்து சொல்லு நண்பா. நான் நினச்சேன் ஒரு 2000 கேட்டால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் சொன்னார், எதையுமே ஃப்ரெண்டாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் டைரெக்டாக அத்து பேசுகிறது நல்லது. நாளைக்கு செஞ்சு முடிச்சுட்டு, இல்லை நான் 50, 100 தான் குறைச்சிருப்பேன். நீ இவ்வளோ சொல்லிட்ட அப்படின்னு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னாரு. சரி நைட்டு கிளம்பி வரக்கூடிய இடங்கள்ல வண்டியை ஆல்ட்டு போட்டு தூங்கிட்டு ரிட்டர்ன் காலையில் எந்திரிச்சு வந்தாச்சு. வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு காலையில் ஒரு 7:00 அவனுக்கு வீட்டை தட்டி எழுப்பி, நண்பா இந்த மாதிரி ஜென்ரேட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வீட்டில் மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரை ஃபோர்வெல் இதுக்குள்ள ஃபிட் பண்ணணும். எவ்வளோ நண்பா வாங்குறேன்னு கேட்டதுக்கு, 4500 நான் வாங்குறேன். நீ ஒரு 4000 கொடுத்துரு அப்படின்னா. எனக்கு மனசு கேட்கல. வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் நண்பா அப்படின்னு பார்த்துட்டு நேராக குடிலுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அவன்கிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்தேன். பட் அவன் எனக்கு ஓகேவே சொல்லலை என்னோடய ப்ரைஸ். சரி ஓகே அவனை விட்டுட்டு நம்ம அதாவது குடில் காளையார் கோவில் அவுட்ரு. ஸோ காளையார் கோவிலில் நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அன்னைக்கு சண்டே. ஸோ எந்த ஒரு கடையுமே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் நாங்கள் அந்த வயர் வாங்குறதுக்காண்டி போனோம். அப்போ அவங்க தற்செயலாக சாய்பாபாவுடைய கருணை அந்த மாதிரி, எதுக்கு இந்த வயரு, என்னதுக்கு இந்த வயருன்னு கேட்டார். இந்த மாதிரி மோட்ரு பண்ணுறதுக்கு வயர் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோடனே, மோட்டர்னா ஃபிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க இன்னும் ஃபிட் பண்ணலை, ஆள் யாரும் கிடைக்கல. நீங்கள் ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நம்மக்கிட்ட ஆள் இருக்குது, 1500 வரும் அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு 4500 டூ 4000 இங்கே 1500 தானே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வர சொன்னேன். நாங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சைடுலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அப்படியும் ஒருத்தர் அட்டன் பண்ணார். அவர் வேறு ஒரு ஏரியாவில் இருக்கிறேன், வர முடியாது, 2 நாள் ஆகும் அப்படின்னாரு. சரிங்க சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் நம்பர்னா வாங்கிட்டு கிளம்புங்கிற போதில் நம்மளுடைய இந்த ஷாப்போட ஓனர் பிரதர் நான் வேணா பண்ணி தரேன், நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க. ஆஹா சாய்பாபாவே நமக்கு நேரில் உதவுற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு செம்ம வெயில், நாங்கள் அலைஞ்சது சாப்பிடக்கூட இல்லை காலை சாப்பாடு. இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய காசுக்கு தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், அவரை ஓகே சொல்லி ஜாமான்லாம் கொடுத்து, அதுக்கப்புறமா அவர் எப்படி இதை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லலை.
நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். எதுக்காக எடுக்க ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நம்மளுடைய மக்கள் ஏன்னா, எங்க வீட்டுக்கு வந்து மோட்டர் ஃபிட் பண்ணத நான் பார்த்தேன். பட் நான் கூர்ந்து கவனிக்கல. ஏன்னா, அப்பலாம் நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல, இந்த குடில் கட்டுவோம் அப்டின்னு. ஸோ, அப்படி நெனச்சு பார்த்துருந்தேன் அப்டின்னா, கண்டிப்பா நான் அப்பவே ஒரு ரெக்கார்ட் போட்டிருப்பேன். ஆனா, எனக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மைண்ட்ல இருந்துச்சு. பட் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரியாம அந்த இடத்துல போயிட்டு லாஸ் ஆகுறத விட, ஒரு ஒரு இடத்துக்கு 2, 3 இடம் விசாரிச்சுட்டு, அதில காச போடுறது மேல் அப்படின்னு எங்க ஐயா ஷிரடி சாயி பாபா சொல்லியிருக்காரு. ஸோ, அத மைண்ட்ல வச்சுட்டு தான் கொஞ்சம் வந்து நாங்க அலைஞ்சு திரிஞ்சோம். ஸோ, இந்த மோட்டர வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம குடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லா போட்டோம்னா கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேல வரும். ஸோ, அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் 1/2 அன் ஹவர் நேரம் போச்சு அப்படின்னா உங்களால பார்க்க முடியாது. ஸோ, அதனால இந்த வீடியோ வந்து நான் ஓட்டி வச்சுட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மோட்ரு வந்து வாங்குன உடனே, அத ஸ்க்ரூ போட்டு கழட்டிட்டு, இந்த மாரி 2 மோட்டரா இருக்கும். அந்த 2 மோட்டர் மேல ஒயிட் கலர்ல ஒரு ஒரு கேப் குடுத்துருப்பாங்க. அந்த கேப்ப ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயர் இருக்கும். இந்த வயர் எடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துல 2டே 2 ஸ்க்ரூ போடுற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோல்க்குள்ள சுத்தமான தண்ணி, சரிங்களா? சுத்தமான தண்ணி. உப்பு தண்ணி இல்லாம மினரல் வாட்டர். அந்த வாட்டர் வந்து ஒரு பக்கம் ஊத்துனோம் அப்டின்னா, மறுபக்கம் வெளில வரும். அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணீர ஊத்திட்டு, அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வயர்ல 3 வயர் இருக்கும். ப்ளஸ்ஸு, மைனஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எர்த்துக்கு சொல்லி ஒரு வயர் இருக்கும். அந்த வயர நம்ம மோட்ரு வாங்குறோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கேபிள் குடுப்பாங்க. அந்த கேபிளோட இந்த வயர வந்து கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி, அத பக்குவமான முறையில டேப் அடிச்சிடணும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மோட்டர்ல வயர்ல வரக்கூடிய இடத்துல டேப் அடிக்கணும். இந்த டேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேப்ல பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கரண்ட் ஷாக்கு நீங்க போர்வெல்ல போட்டு தண்ணி வெளில வந்து விழுகுற வரைக்கும் அந்த ஷாக் வந்து த்ரோ ஆகும். அப்படின்னு நான் சொல்லல. இந்த இந்த பிரதர் சொன்னாரு. ஸோ, அதனால இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 டேப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த மோட்டர் நீங்க வாங்கும்பொழுது, அது கூடவே இந்த மாரி ஒரு எல்லோ டேப் குடுப்பாங்க. அதையும் போட்டு நல்லா டைட்டா ஈரம் போகாத அளவுக்கு நல்லா அமுக்கி சுத்தி எடுத்துறணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் வேல, பவர் உள்ள போகும். அப்புறம் பிடிக்கிறவனுக்கும், அடிச்சவனுக்கும் சேர்ந்தே பாயும். ஸோ, அதனால வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மோட்டர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல எடுத்தது. கோயம்புத்தூர்ல எடுக்கும்போது அதுக்கு 1 வருஷம் தான் வாரண்டி குடுத்தாங்க. பட் வாரண்டியெல்லாம் நம்ம பறக்க விட்டுட்டு, நம்ம கொண்டு வந்து நான் வாங்கி போட்டுட்டேன். என்னைக்காச்சும் நம்ம சாய் குடில் கட்டணும் அப்படின்னா, அப்ப இந்த போர்வெல்ல இந்த மோட்டர வந்து இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. காளையார் கோவில்ல கோயமுத்துரையும், அதாவது காளையார் கோவிலும் கிடையாது. நீங்க வாங்கக்கூடிய உங்களுடைய லோக்கல் ஷாப்புக்கும், கோயமுத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 25,000ல இருந்து 15,000 வரைக்கும் அவங்க லாபம் வச்சு விக்கிறாங்க. இந்த மோட்டர் பார்த்தீங்க அப்டின்னா, நான் கோயம்புத்தூர்ல எடுக்கும்போது ரூ. 5,000 சரிங்களா? இந்த மோட்டர் மட்டும் கோயம்புத்தூர்ல எடுக்கிறதுக்கு நான் ரூ. 5,000 செலவு பண்ணேன். இதே மோட்டார், இதே கம்பெனிய இங்க லோக்கல்ல நான் கேட்கும் பொழுது, அவங்க என்கிட்ட சொன்ன பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 12,000 வெறும் மோட்டார் மட்டுமே. ஸோ, ஒரு ரூ. 7,000 லாபம் வைக்கிறாங்க ஒரு மோட்டருக்கு மட்டும். சரி ஓகே. இந்த ஃபுல் செட்டு வயரு அது எத்தன அடியோ அத்தனை அடிக்கு ஏத்த மாரி வயரு, அப்புறம் கயிறு. அது போக மத்த செட்டெல்லாம் சேர்த்து, நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 13,500ல இருந்து 15க்குள்ள வாங்குனேன். எனக்கு சரியா நெனவு இல்ல. ஸோ, இந்த பிரைஸ் தான் நான் எழுதி வச்சிருந்தேன். 13 டூ 15ன்னு போட்டு எழுதி வச்சிருக்கேன். அந்த பிரைஸ்ல நான் இந்த ஃபுல் கிட்டுமே வாங்கிட்டேன். செட்டு, கிட்டு எல்லாமே வாங்கிட்டேன். அதே மோட்டார், அதே அளவுல வந்து இங்க விசாரிக்கும்போது, என்கிட்ட ரூ. 30,000 சொல்றாங்க. ஸோ, நம்ம ஒரு கார் நம்ம சொந்த காரா இருந்தா, காருக்கு ஒரு ரூ. 5,000 பெட்ரோல் வரும்.
உங்கள் ஊர் டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த பெட்ரோல் காஸ்ட் வந்து மாறுபடும். சரிங்களா? இல்ல அப்படின்னா பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரூ. 2000 சாப்பாடு செலவோட ஆகும். போயிட்டு புக் பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல்ஸில் போட்டுருவான். உங்கள் எந்த ஊரோ அந்த ஊரில் போயிட்டு நீங்கள் ஆட்டோவில் கார்லேயோ போட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை டாடா ஏசி போனீங்கன்னா ஒரு ரூ. 400 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? மிஞ்சி மிஞ்சி போனீங்க அப்படின்னா ஒரு 15 to 17க்குள்ள தான் உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அதையே நீங்கள் சேட்டு கடை இல்லை மற்ற ஒரு ஷாப்பில் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 14,000லேருந்து 12,000 10,000 வரைக்கும் மோர் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் வந்து காரைக்குடியிலேருந்து மெனக்கெட்டு காருக்கு பெட்ரோல் போட்டு ஒரு ரூ. 7,000 பெட்ரோல் போட்டு நான் போயிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஜாமான் எடுக்கிறேன் அப்படின்னா முட்டாள் கிடையாது. சரிங்களா? ஏன் காரைக்குடியில் வாங்காமல் இதே ப்ராடக்ட்டை நான் காரைக்குடியில் எடுத்தேன் அப்படின்னா நான் விசாரித்தேன். முன்னாடி நான் மோட்டர்லாம் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குன்னு விசாரித்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ காரைக்குடியில் முக்கால்வாசி இடத்துல எலக்ட்ரிக்கல் கடையில் வடக்கன் தான் சொந்தமாக்காப்புல. அதில் ஒரு 5 வடக்கன் கடைய பெஸ்ட்டான ஒரு 5 வடக்கனை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் கேட்டதில எல்லாருமே 30,000 32,000 40,000 45,000 ஸோ இந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. நான் கோயம்புத்தூர்ல மோட்ரு வாங்கிட்டு ஒரு 2, 3 மாசத்துக்கு அப்புறமா கேட்கும் பொழுது. அதுவே நான் கோயம்புத்தூர்ல மோட்டர் எடுக்கும்போது எனக்கு இதோட ஃபுல் சார்ஜுமே ஒரு 17க்குள்ள முடிஞ்சிருச்சு. 17 மிஞ்சி மிஞ்சினா ஒரு 20 கூட வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட எனக்கு ஒரு ரூ. 10,000 மிச்சம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் எல்லாமே பாருங்க. பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மோட்ரு வாங்கி போர்வெலுக்குள்ள இறக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெய் சாய்ராம். ரொம்ப நன்றி வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. கேர்ஃபுல்.